வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெட் கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஓடலை. அது என்ன காரணம் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரையும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம். சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஓடலை கிரைண்டரு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணி விட்றேன். ரொட்டேட் பண்ணி விட்டது பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டர் ரன் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இதே போல் தான் நம்ம வீட்டில் மாவு அரைக்கும் போது இதேமாரி ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கும். என்ன ரீசன்னு நம்ம பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் தான். இப்போ நம்ம திரும்பவும் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். திரும்பவும் ஆன் பண்ணுறேன். கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஓடலை. திரும்பவும் நான் சுற்றி விட்றேன். இப்போ சுற்றி விட்டேன்னா பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ஓடுது. ஸோ இதே போல் பார்த்திங்க நம்ம மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது இதே போல் சுற்றி விட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது காரணம் என்னென்னா கெப்பாசிட்டர் தான். ஸோ அந்த கெப்பாசிட்டர் சரியாக ஜாயிண்ட் ஆகலை, இல்லை கெப்பாசிட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு அதை ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அதாவது மோட்டரை ரன் பண்ணி விடாது. இதே ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்லேயும் இருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம வெளியில் எடுப்போம். இப்போ கெப்பாசிட்டர் வெளில எடுத்தாச்சு. இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா பிடிங்கிருக்கு. இந்த ஒயர் கனெக்ட் ஆகாமலே இருக்குது. இப்போ இந்த ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்க இப்போ கனெக்டில் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டர் ஓடுது. திரும்பவும் நான் ஆஃப் பண்ணுறேன். திரும்பவும் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரன் ஆகலை. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போட்டால் ரன் ஆகாது. நம்ம சுற்றி விடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு. இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு ரிப்பேராக இருந்தாலும் இதேமாரி ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.